ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. தோசைக்குள்ள ஆன்மீகமாங்க. நீங்கள் ஆச்சரியமாக இருக்குது தானே? எனக்கு அப்படி தாங்க. இது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நம்ம பார்க்குற எல்லாமே இறைவனுடைய படைப்புன்றது தான் உண்மை இல்லையா? இதை மறக்கிறதுக்கு இல்லை இல்லையா? அப்போ இது நம்ம என்னென்னு பார்த்தரலாம். ஏன் நீங்கள் இந்த காணொலியை முழுவதுமாக பார்ப்பீங்கன்னு தெரியுங்களா? என்ன விஷயம்னாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றானுங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தான் போகிறீங்க, சரிங்களா? என்னன்னாங்க, நாம் சாப்பிட்ற தோசை இருக்கு இல்லையா, அதுக்கு பயன்படுத்துகிற மூலப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லா அந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் நவகிரகம் குணங்கள் பூரா அடங்கி இருக்குங்க. என்னென்ன சொல்கிறேங்க நான், சரிங்களா? முதல்ல நம்ம மாவு தோசை ஆக்கிறதுக்கு பயன்படுறோம். என்னது பயன்படுறோம்? தோசை எதுலைங்க வேக வைக்கிறோம்? அக்னியில் தானே. அதை சூரிய பகவான் அக்னியில் லைட்டாக தான் மாவுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வேக வைப்போம். இருந்தாலும் சூரிய பகவான் தான் ஃபஸ்ட்டு இல்லையா? அதனால தான் அவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அடுத்தது மாவில் முக்கிய பங்கு வகிக்குது இல்லைங்களா, அரிசியை என்னன்னு சொல்லலாம்னா சந்திர பகவான் சொல்லலாங்க. உளுந்தை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உளுந்து சாயக்கிரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சாயக்கிரகம் அந்த ராகுக்கு இதுக்கு உண்டானதுங்க, சரிங்களா? முக்கியமாக ராகுக்குங்க, அதனால் அதுக்கு சம்மந்தப்பட்டது. வெந்தயம் புத்திய சுத்திகரிக்கும், புதன் பகவானுக்கு சம்மந்தப்பட்டதுங்க. வெந்தயத்தில் புதன் பகவானை காண்றோம். அடுத்து தோசைக்கல்லில் தான் நம்ம தோசை சுட போகிறோம். தோசைக்கல்ல நிறைய இரும்பு தோசைக்கல்ல தான் சுடுவாங்க எல்லார் வீட்லேயும். இரும்பு எதுக்குங்க சம்மந்தப்பட்டிருக்கு? சனி பகவானோட சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? அதே போலங்க தோசை என்ன நிறத்தில் சுடுறோம்? இளஞ்சிவப்பு நிறத்தில் சுடுறோம் இல்லையா? கண்டிப்பாக பகவானுக்கும் இளஞ்சிவப்பு நிறத்துக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லைங்களா? அதே போல் தோசை விரும்பி சாப்பிட்ற ஆண்கள் யாருங்க? குரு பகவான் சொல்லம் இல்லைங்களா? அது கண்டிப்பாக ஆண்களை நம்ம குரு பகவான் அவங்க எல்லாம் வழிநடத்தி செல்றாங்க. குரு பகவான் வச்சுக்கலாங்க. தோசை யாருங்க சுட்டு தராங்க? பெண்களில் சுக்கர பகவானை பார்க்கலாங்க. இந்த பார்த்தீங்களா, தோசையிலேயே பிரபஞ்சமே என்னென்ன குறிக்குது பார்த்தீங்களா? இத்தனையும் பிரபஞ்சத்தை குறிக்கிறது அந்த வட்ட வடிவம், தோசைன்னு இருக்கிற வட்ட வடிவம். அதனால் முன்னாலேயும் பின்னாலேயும் நம்ம திருப்பி போட்டு தான் வேக வைக்கிறோம். அது கடிகார வடிவில் சுற்றுவதை குறிக்கிறது. இப்படி திருப்பணும், அப்படி திருப்புறது. அதனால் எல்லாமே நம்மளுக்கு இது நவகிரகம் ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லைங்களா? அதே போல தாங்க. இதனால தான் முதல் காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விசேஷ நாட்கள்ல தோசை தெய்வத்திற்கு படைச்சி வழிபட்டாங்க. ஆனால் இப்போ அந்த வழக்கம்லாம் இல்லை. நம்ம நைவேத்தியமாக சாதம் இதெல்லாம் தான் படைக்கிறோம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, மதுரை கள்ளழகர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே பெருமாளுக்கு தோசையை தாங்க படைச்சி பிரசாதமாக வழங்குவாங்க. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில்லையும் நரசிம்மர் சுவாமிக்கு மிளகு தோசையை தான் பித்தளை பானைகளில் வச்சு படைக்கிறாங்கங்க. எல்லாருக்கும் இது தெரியணுங்க சொல்கிறோம். அதே போல் அருள்மிகு அரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருக்காருல்ல, அவருக்கு கூட பச்சரிசி, கருப்பு உளுந்து, மிளகு, சீரகம் சேர்த்து நெய்யினால் தோசை வார்த்து தான் படைக்கப்படுறாங்க. அதனால ஒரு தோசை ஆரம்பித்தாலே இத்தனை ஆன்மீக விஷயம் போகுது பார்த்தீங்களா? அதனால தோசை நான் விரும்பி சாப்பிட்றது வேற விஷயங்க. ஆனால் ஆன்மீக விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? கண்டிப்பாக தோசையும் நம்ம ஒவ்வொன்றிலையும் ஆண்டவனுடைய படைப்பு பாருங்களேன். ஆண்டவன் இறை இது இல்லாமல் எதுவுமே இல்லைங்க பாருங்கள். எல்லாத்துலேயும் நவகிரகம் இருக்காங்க. அதே போல் இன்னொரு பதிவில் சமையல் அறையும் நவகிரகமும் போடுறாங்க.